நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜாஷ்வா டிவி மூலம் இந்த 9ஆம் மாதத்திலும் கூட இந்த காலை வேளை 7 மணி வேளையிலே உங்கள் எல்லாரையும் ஆவியில் பார்க்கவும், அந்த டிவி நிகழ்ச்சி மூலம் உங்கள் வீடுகளுக்கு கடந்து வரவும் எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாம் இருந்த இடத்தில் எந்தெந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் கண்ணை மூடி ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா. இந்த நாளிலும் தடை இல்லாதபடி இந்த புதிய மாதத்திற்காக ஜெபிக்க ஆண்டவரே இந்த 3 வருஷமாக கூட தான் இருக்கும் சுவாமி. நீ நடத்தி வருகிற வாக்குத்தத்த செய்திக்காக நன்றி 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 ஆண்டவரே. கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. இது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக நன்றி. அநேகருக்கு ஆண்டவர் இந்த மாதத்துக்குள்ள தேவைகள் ஆண்டவரே முன்கூட்டியே நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த மாதம் ஆசீர்வாதமான மாதமாக இருக்கட்டும். அவங்க கடன் பிரச்சனை, கண்ணீர், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறதுப்பா. அதே போல் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கூட ஆண்டவரே 16ஆம் தேதி ஜாஷ்வா டிவி மூலம் ஆண்டவரே நல்ல ஒரு கிருபை 5வது ஆண்டுக்காக ஜெபிக்க ஆண்டவரே அந்த நிகழ்ச்சிகளை நீர் ஆசீர்வதித்து தந்தீரப்பா. கோடி நன்றி ஆண்டவரே. அதுக்கு பல 1000 லட்சம் பேருக்கு பிரயோஜனமாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே இந்த ஜாஷ்வா டிவிக்காக நாங்கள் ஜெபித்த ஜெபத்தின் பலனை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த பாடல் ஆண்டவரே, அடுத்தாப்புல நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவரே, செய்தி இந்த மாதத்துக்கு தேவையான ஜீவ அப்பம் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதம், 9 என்று சொன்னாலே எனக்கு திருமணமானது 9/9/77. ஆண்டவர் அந்த 9ஆவது மாதம் எனக்கு சிறப்பாக தெரியும். செப்டம்பர்னு சொன்னாலே எனக்கு ஆச்சரியமாய் அதிசயமாய் என்னை நடத்தினார். உங்களையும் நடத்துவார். அல்லேலூயா. ஒரு சின்ன கோரஸ் பாடல் பாடி கொஞ்சம் ஜெபித்து நம்ம செய்திக்குள்ளே கடந்து போகிறோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கோ, ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகோ, ஆண்டவர் வாக்கு பலிக்கோ. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாட்சிமை பெற்று எந்திடுவோ. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும் கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். எல்லாரும் சொல்லி பாடுவோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதமாக உங்களை வைப்பதற்கு தான் இந்த பாடல் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, விக்கினம் யாவும் மகளோ. இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். சொல்வோம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம்.
ஆனந்த துணி ஒலிக்கும். நல்ல உற்சாகமாய் கரந்தட்டி பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் நம் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பின் உயிர்ப்போ. பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துணி ஒலி கேட்கும் கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாய விண்மீனாய் இந்த மாதத்தில் அவர் ஜனம் பெருகும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் போது இந்த புதிய மாதத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற கிருபை பெரிது. அப்படியே கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் சோத்திரம் செலுத்துவோமா? சோத்திரம் ஆண்டவரை, நன்றியோடு மே துதிக்கிறப்பா. எல்லாரும் வாய் திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். 8 மாதமும் நம்மை கத்த கண்ணுக்குள் மணியை போல எத்தனை ஆக்சிடெண்ட், எத்தனை வியாதி, எத்தனை மரண செய்தி, எத்தனை தற்கொலை, எத்தனை பாடுகள் மத்தியில் வியாதிகள், புது புது வியாதிகள், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. எங்களை இந்த 8 மாதமும் ஏந்தினி சுமந்தி தப்பித்தீரப்பா. இந்த 2024 இன்றைக்கு தான் புதிய மாதத்துக்குள், புதிய வருடத்துக்குள் நுழைந்தது போல் இருந்தது. இனி 2025க்குள்ளே இன்னும் சில மாதத்துக்குள்ளே கடந்து போயிடும்ப்பா. 9, 10, 11, 12 இந்த 4 மாதத்துக்குள்ளே புதிய வருடத்துக்குள் போகிறோம்ப்பா. மனதார நன்றி செலுத்துவோம். கர்த்தர் குறையில்லாமல் நம்மை நடத்தணும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நாளும் இந்த புதிய மாதத்தில் 8 மாதமும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், கண்ணீர், சோதனை நான் ஊழிய பாதையில் பார்க்கிறேன். தினமும் கண்ணீரோடு ஜனங்கள் செல்போனில் வீட்டுக்கு வராங்க, ஊழியத்துக்கு வராங்க. கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் புதிய கிருபைகளை கட்டளையிட போகிறார். அதனால் நல்ல வாய் திறந்து நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, ஜனவரி மாதத்தில் இருந்து ஆகஸ்ட் கடைசி வர எங்களை குறையில்லாமல் உண்ண உணவு கொடுத்தீர், உடுக்க உடை கொடுத்தீர், இருக்கிற வீடு ஆண்டவரே. ஜூலை மாத கடைசியில் எவ்வளவு அழிவு பார்த்தோம்ப்பா ஆண்டவரே. எங்களை வீட்டில் இருக்க வைத்து அழகு பார்த்து சாப்பாடு கொடுத்து நடத்தி வருகிறப்பா. எத்தனை ஜனங்கள் இன்னைக்கு வீடு இழந்து இப்போ இந்த ஜெபம் நடக்கும்போது கூட குஜராத் பகுதியில் பயங்கர மழை, பல லட்சம் பேர் வீடு இழந்து நிற்காங்கப்பா. எஸ்அப்பா, எங்களை இந்த சுரண்டை பகுதி மாத்திரமல்ல, தமிழ்நாட்டை ஆண்டவரை எங்களுக்கு மழையே இல்லை. ஆனாலும் கர்த்தாவே, எங்களை கிருபையா ஏந்தி சுமந்து தப்பித்து வருகிறீரப்பா. உடைய கிருபை பெரிது ராஜா. ஆண்டுட்டு சொல்லுவோம், மகிழ்ச்சியோடு துதிக்கிறோ, மனம் மகிழ்ந்து துதிக்கிறோ, மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. எல்லாரும் கறந்துட்டி மகிழ்ச்சியோடு துதிக்கிறோ, மனம் மகிழ்ந்து துதிக்கிறோ, மன்னவனே இயேசு ராஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா. நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நாற்றமாக இருந்த என்னை வாசமாக மாற்றினீரே,
மாற்றினீரே, வாசமாக மாற்றினீரே. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினீரே, பரிசுத்தமாய் மாற்றினீரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா. நெருக்கத்திலே இருந்த என்னை விசாலத்தில் வைத்தீரே, சுகமா வைத்தீரே. சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்தினீரே, கண்மலையில் நிறுத்தினீரே. அற்புதரே, அதிசயமே, அற்புதரே, அதிசயமே. ஆனந்தமே, பரம ஆனந்தமே, ஆனந்தமே, பரம ஆனந்தமே. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனமகிழ்ந்து துதிக்கிறோம். மன்னவனே இயேசு ராஜா, எங்கள் மனதில் பூக்கும் மனம் வீசும் ரோஜா இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. சோத்திரம் செலுத்துவோம். சோத்திர ஆண்டவரே, 9வது மாதம் இப்பொழுது பாடினது போல ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். எவ்வளோ பணம் இருந்தாலும் இன்றைக்கி சந்தோஷம் இல்லை, எவ்வளோ புகழ் இருந்தாலும் சந்தோஷம் இல்லை. ஆனால் இந்த புதிய மாதத்தில் நாங்கள் ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்குற, இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற, எங்கேருந்தெல்லாம் பார்க்கிறார்களோ அவர் வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இவர் கொடுத்த வசனத்துக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எந்தெந்த பாதையில் துக்கம், குழந்தை இல்லாத துக்கம், இன்னும் கணவன் மனைவி பிரிந்திருக்கிற வாழ்க்கை நிறைய பேர் ஆண்டவரே, நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்கப்பா, மகிழ்ச்சியோடு வாழுதாங்க. ஆனால் திடீர்னு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு புயல் காற்று வீசும்போது கணவன் மனைவி பிள்ளைகள் உடஞ்சி போயிடுறாங்கப்பா. புதிய மாதத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்களாக நடைபெறாதபடி நீர் காத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். 2 ஜெப குறிப்புக்கு நம்ம ஜெபிச்சுட்டு செய்தி வேலைகளை கடந்து போகிறோம். கடந்த நாளில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய சம்பவங்கள், ஆக்கவும் தேவனால் முடியும், அழிக்கவும் அவருக்கு சக்தி உண்டு என்பது நிரூபித்தார். நிறைய புயல் மழை, நிறைய சம்பவங்கள், ஒவ்வொரு மாதமும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு இப்போ நிறைய புதுசாக வர ஜபக்குறிப்பு, கணவன் மனைவி பிரிவு. ஒரு குடும்பம் நல்லா ஓடிக்கிட்டுருக்கு, பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அந்த சகோதரி ஒரு மாதத்துக்கு பல லட்சம், பெரிய டாக்டர் சம்பாதிக்காங்க. குடும்பத்தில் ஒரு குறை இல்லை. ஆனால் அவங்க இடையில ஒரு பிரிவின் ஆவி. ஆகஸ்ட் மாதத்தில் நான் கேட்டபோது ரொம்ப உடைக்கப்பட்டேன். அவங்க குடும்பத்திலே அப்படின்னு சொல்லி இல்லை, நிறைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிரியும் போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பச்சை பிள்ளைகள் இருக்கும், வயிற்றில் வளர்கிற குழந்தை இருக்கும், வாலிப வயதில் பிள்ளைகள் இருக்கும், திருமணமாகிற ஸ்டேஜில் இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு பிள்ளைகள் இருக்காங்க. அந்த குடும்பத்துக்காக நான் கண்ணீரோடு ஜெபிக்கும்போது கர்த்தர் சொன்னார், இயேசு இல்லைன்னா இனி குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம், பிள்ளைகளை வளர்க்குறது கஷ்டம். அப்படி ஒரு பக்கம் வராங்க, ஒரு பக்கம் சொல்லாங்க குழந்தையே இல்லை, எத்தனை பாடுபட்டோம், இன்னுமே நாங்கள் பிரிஞ்சு வாழ்றது தான் கஷ்டம். சிலர் குடும்பத்தில் தாய் தகப்பனால், மாமன் மாமியால், கூட பிறந்த சகோதரால் பிரிந்து வாழ்ந்தாங்க. இப்போ நம்ம எப்படி ஜெபிக்க போகிறோம்னா, இந்த புதிய மாதத்தில் நம்முடைய குடும்பங்கள் உடைக்கப்படாதபடி சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கையை உடைக்கிற ஸ்பிரிட் ஆவிகளை
கட்டி ஜெபிக்க போகிறோம். சோத்திர ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பங்களுக்குள்ளே நீர் கடந்து போகிறீர். கணவன் மனைவி ஆண்டவரே பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கப்பா. இந்த 9வது மாதத்தில் சத்துரு எந்த ரூபத்திலும் குடும்பத்தை உடைக்கக்கூடாது ராஜா. பிரிவினை ஆவிகள் வரக்கூடாது ராஜா. இயேசுவே, அதே போல் பிள்ளைகள் ஆண்டவரே லவ் என்கிற பேரில் நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பனை ஏமாற்றிட்டு இந்த மாதத்தில் ஓடிடக்கூடாதுப்பா. அதற்காக ஜெபி என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்த பிள்ளைகள் ஆண்டவரே எதிரியாய் மாறிவிடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். ஆண்டவர், இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைய துர்ச்செய்திகள் வராதபடி குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகளை சுட்டரித்து ஜெபிக்கிறேன். எந்த குடும்பத்துக்குள் சத்துரு நுழைய முடியாது ராஜா. என் கூடாரத்தை விசாரித்தேன், ஆனால் யோபு சொல்கிறான், அதில் குறைவை காண ஒட்டீர். இது எங்கெல்லாம் அந்த செய்தி எந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இந்த காலை வேலை போய்கொண்டு இருக்கோப்பா, அந்த குடும்பங்களெல்லாம் இரத்தத்துக்குள் ஆண்டவரே மறைக்கிற. அதுபோல் ஆக்சிடெண்ட் ஆவிகள் நிறையப்பா. ஏசப்பா கடந்த நாளில் கூட ஆண்டவரே ஆகஸ்ட் மாதத்தில் எங்கள் சுரண்டை பகுதியில் நிறைய ஆக்சிடெண்ட் அப்பா. ஏசப்பா, நிறையா திருச்சிட்டம்லேருந்து வேனில் போனவங்க அப்படியே கீழே விழுந்து எத்தனை பேர் மரணம், 3 பேர் மரணம், 14 பேர் ஆண்டவரே. ஏசப்பா, படுகாயங்கள் ஆண்டவரே. இழந்த குழந்தை ரோட்டில் ஒரு 21 வயசு தம்பி ஆக்சிடெண்ட் ஆகிருக்காம்பா. ஊருக்குள்ளே ஒரு பெரியவர் இறந்துருக்காங்கப்பா. இப்படிப்பட்ட ஆக்சிடெண்ட்டில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் சுரண்டை பகுதி மாத்திரமல்ல, இந்த செய்தி எந்தெந்த ஊருக்கெல்லாம் கடந்து போகுதோ அங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியானவர் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். மரண கட்டுகள் நொறுங்கி போவதாக, இரத்தம் சிந்தப்படாதபடி, வாலிபர் இரத்தம் சிந்தப்படாதபடி உடைய கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். காத்துக்கொள்ள. It is God Jesus. ஆமென் ஃபாதர். அடுத்த ஜெப குறிப்பு, தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழும்புன்னு சொல்லி ஆண்டவர் வருகைக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கு. அவருடைய வருகை நெருங்க நிற்கும். ரஷ்யா உக்ரைன் சண்டைகள் தீரலை. எத்தனையோ லட்சம் குழந்தைகள் செத்து மடிஞ்சிருக்காங்க. எத்தனையோ லட்சம் பேர் இன்னும் அகதிகளாய் வாழ்ந்தாங்க. இஸ்ரேலுக்கும் காசா, பலஸ்தீனா, இன்னும் வடகொரியா, தென்கொரியா, இன்னும் சீனா, ஈரான், அமெரிக்கா, எல்லா தேசத்தில் இருக்கிற ஆண்டவர் சொன்னார், ஒரு ஜனத்துக்கு விரோதமாய் ஒரு ஜனம் எழும்பாதபடி. பக்கத்தில் யாராவது இருந்தாங்க, கையை கோர்த்து கண்ணீரோடு ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாரும் கண்ணை மூடி ஆண்டவர் சமூகத்தில் தேசத்திற்காக நம்ம திறப்பில் நிற்க போகிறோம். இயேசுவே, தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்திலும் உங்கள் இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. பல வருடமாய், பல மாதமாய் தீராத புகை ஆண்டவரே ஒரு தேசத்துக்கு விரோதமாய் எழும்பும்போது அப்பாவி ஜனங்கள் கொல்லப்படுதாங்கப்பா. கொல்லப்படாதபடி திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். இந்தியாவுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பாகிஸ்தானுக்காக ஜெபிக்கிறோம். இன்னைக்கு வர தீவிரவாதிகள் மூலம் கொல்லப்படுதாம்ப்பா. இராணுவர்கள் கொல்லப்படுதாங்கப்பா. இந்தியாவை காப்பாற்றுகிறது நீர் ராஜா. இந்தியாவை நீர் காப்பாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடுத்த ஜெப குறிப்பு, நம்முடைய தேசத்தில் கடந்த மாதம் நம்ம ஜூலை மாதத்தில் கள்ளச்சாராயங்கள், அதற்காக ஜெபித்தோம். அது பிறகு கள்ளச்சாராய பலி இல்லை. ஆனால் ஒரு பெரிய டாக்டர், பயிற்சி டாக்டர் கொலை, பெண்கள் நிறைய கொல்லப்படுதாங்க. இந்த புதிய மாதத்தில் மரண செய்தி கேட்கக்கூடாது. கொலை வெறி, விபச்சார ஆவி, காம இச்சை ஆவி, போதையினால் நிறைய பெண்கள், 4 வயசு பிள்ளை கூட, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லை. வேலையே பயிர் மேய்ந்தது போல் டீச்சர்ஸ் சாலை கிருஷ்ணகிரி பகுதியில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 14 பேர் பிள்ளைகள் பாலியல் புகார். கேரளாவில் சினிமா உலகமே அழிக்கப்படுது. பாலியல் புகார்னு சொல்லி
ஜீசஸ். ஆண்டவருக்கு நேராக நம்ம கரத்தை உயர்த்தி, ஆண்டவரை இந்த கடைசி நாளில் எங்கே திரும்பினாலும் ஆண்டவரை கள்ள தொடர்புனால் கொலை, கணவன் மனைவி ஆண்டவரை சந்தேகப்பட்டு கொலை, ஆண்டவரே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மருத்துவ உலகத்தில் பாதுகாப்பு இல்லை, நிறைய போராட்டங்கள். ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் சுதந்திர மாதம் நிறைய செய்தி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்ப்பா. ஏசப்பா எங்கே திரும்பினாலும் இந்த போதை வஸ்துக்கு ஆண்டவரே ஜனங்கள் ஈடுபடுகிறதுனால, ஆண்டவரே தேசமே போதையினால் மூடப்படுவதனால, ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரை வக்கிர புத்தியாய் மாறி ராஜஸ்தான் பகுதியிலெல்லாம் பெண்கள் 75% குடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம்பா. தாங்க முடியலப்பா. ஒரு கணவனும் மனைவியும் குடித்த அந்த பிள்ளைகள் நிலைமை என்ன ஆகும் ஆண்டவரே? வருமானம் இன்னைக்கு, தொழில் இல்லை, வேலை இல்லை. ஜீசஸ், போதைக்கு இந்தியா மாத்திரமல்ல, உலகமே கட்டுப்பட்டு இருக்குப்பா. வியாதிகள் பெருகி வருதுப்பா. எங்கே திரும்பினாலும் கேன்சர் அகோரமாக இருக்குப்பா. விடுதலை தாரும் ஜீசஸ். எங்கள் கண்ணீரை தொடையும். இந்த புதிய மாதத்தில் இப்போ ஜெபித்த ஜெபம் கேட்கப்பட்டது. என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. கிறிஸ்தவ உலகத்திற்காக அதிகமாக ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக அதிகமாக ஜெபிக்கிறோம். சபைகளை கண்ணோக்கி பாரும். சபையில் ஒருமனதின் ஆவியை ஊற்றும். எங்கு திரும்பினாலும் போர்க்களம். திருமண்டலத்தை காத்துக்கொள்ளும். ஊழியர்களை, மிஷினரிகளை, தேச தலைவர்களை காத்துக்கொள்ளும். இந்த செப்டம்பர் மாதத்தில் விபத்துக்கள் அதிகம் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். தற்கொலை ஆவி தேசத்துக்குள்ள, கடன், சுய உதவி குழு மூலம், நீர் மகளிர் குழு மூலம் நிறைய பேர் கடன் வாங்கி கிட்ட முடியாமல் தற்கொலைப்படுதாங்கப்பா. அந்த ஸ்பிரிட் ஆவி தேசத்தை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபம் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் கடந்து போகிறதோ அங்கெல்லாம் ஒரு விடுதலையை பார்க்கிறேன் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபம் உடைய சமூகத்தை அசைத்ததுக்காக நன்றி. புதிய மாதத்தின் தேவைகள் சந்திக்கப்பட்டதுக்காக நன்றி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குவார். துதி, கனம், மைமை ஜீசஸ்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். அல்லேலூயா. நல்ல பாடல் பாடினோம், நல்ல துதித்தோம், கொஞ்ச நேரம் ஜெபித்தோம். அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் எடுத்துக்கோங்க. சில வாக்கு தத்தத்தை கர்த்தர் தந்தார், அதை வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சந்தோஷமாக கேட்குங்களா? நாங்கள் இந்த நிகழ்ச்சிகளை சோஸ்வா டிவி மூலம் ஒவ்வொரு மாதமும் நிறைய ஊழியர்களை வைத்து நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். உங்கள் தனி ஜெபத்தில், குடும்ப ஜெபத்தில், சபைகளில் நீங்கள் எங்கெல்லாம் கூடி ஜெபிக்கிங்களோ, எங்கள் டிவியை மாத்திரம் நான் சொல்ல மாட்டேன், எங்கெங்கு ஆண்டுடைய வார்த்தை கடந்து போகுதோ அங்கெல்லாம் ஜெபம் தேவை. அல்லேலூயா. சரி, ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எல்லோரும் எடுத்துக்கோங்க. ஏசாயா 32:18. என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இன்றைக்கி இந்த 3 இல்லை. எதெல்லாம் இல்லை? வசனம் எடுத்துக்கிட்டீங்கன்னு நினைக்கேன். வசனம் பைபிள் இல்லாதவங்க நான் சொல்லுறதை கவனிங்க. ஏசாயா 32:18. ஏன் இந்த வசனம் தந்தார்னா, இந்த புதிய மாதத்தில் இதை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் என் ஜனம், ஜீசஸ் ஆண்டுடைய பிள்ளைகள், பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு இந்த கிருபை தரப்போகிறார். இந்த வசனத்தை பாருங்கள். என் ஜனம் சமாதான தாபரங்கள். இன்றைக்கி சமாதானம் வேலை ஸ்தலத்தில் இல்லை. நான் நிறைய பேர் பழகுனால இந்த வெளிநாட்டில் இருந்து வேலை செய்கிற இடத்துலேருந்து சொல்லுவாங்க, நிறைய பகுதியிலேருந்து வாரது வேலை ஸ்தலத்தில் நிம்மதி இல்லை, வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் நிம்மதி இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகுனா கூட அது முறிஞ்சிருது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புதிய மாதத்தில் என் ஜனம். என் ஜனம்னா யாருன்னு சொன்னால் மதம் கிடையாது. நிறைய பேர் ஆண்டவரை பற்றி அறியாதவங்க ஜெபிக்க வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க,
வேதக்காரங்க கிறிஸ்தவங்க அவங்க எப்படி இருக்காங்க அப்படிம்பாங்க. இல்லை, நம்ம இயேசுவை அறிஞ்சு அவரை உள்ளே கொண்டு வந்தால் தான் சாட்சியோட பரிசுத்தத்தோடு வாழ முடியும். அதான் சொல்கிறேன், என் ஜனம் ஜீசஸுடைய பிள்ளைகள். அவங்க முகத்திலே ஒரு பிரகாசம் தெரியும், அவங்க வாழ்க்கையே ஒரு சாட்சி இருக்கும். பண கஷ்டம் இருக்கும், வியாதி இருக்கும், எல்லா பிரச்சனையும் இருக்கும். கடந்த நாளில் இன்றும் என்றும் மாறாதவர் அடுத்த வரியப்பாங்க, நிலையான வாசஸ்தலம். ஒரு வாசஸ்தலம் நிலையாக இல்லை. இன்றைக்கி வயநாட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய கட்டிடங்கள், கிராமங்கள், 3 கிராமங்கள். ஒருத்தர்லாம் கண்ணீரோடு சொன்னார், கடன் வாங்கி கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டில் குடியிருக்கோம், ஆனால் அது எப்படி 3 கிராமத்தின் வீடுகள் உள்ளே போச்சோ அதே மாதிரி பூமிக்குள்ளே போயிற்று. இப்போ இருக்க இடம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய், அடுத்த வரியை பாருங்கள், அமைதியாய் தங்க இடம். இன்றைக்கி அமைதியாக தங்க இடமே கிடையாது. எங்கே திரும்பினாலும் அமைதி இல்லை. யார்கிட்ட கேளுங்க, ஏதாவது செல்வனால் சண்டை, எந்த பண கஷ்டத்தினால சண்டை, நிறைய பிரச்சனைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலம். ஒரு நிலையான வாசஸ்தலம் இல்லை, நிலையான வேலை இல்லை, நிலைய ஒரு வாடகை வீட்டில் இருக்க முடியலை. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு இந்த புதிய மாதத்தில் கட்டளையிடுகிறார், என் பிள்ளைகளுக்கு நிலையான வாசஸ்தலம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை போல அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் இருக்கிற வீடு, எதில் நீங்கள் இருக்கீங்களோ, வேலை பார்க்குற ஸ்தலம், இன்னும் உங்களுக்கு என்னென்ன கட்டடம், தொழிற்சாலை, எங்கெங்கே இருக்கீங்களோ, கர்த்தர் சொல்கிறார், நிலையான வாசஸ்தலம் அமைதியாய் தங்கு இடங்களிலும் குடியிருக்கும். இந்த புதிய மாதத்தில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவுகின்றாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. அடுத்தாப்பில் பாருங்க, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். எல்லோரும் எடுத்துக்கோங்க. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்திற்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடு சொன்னாரே. மறுபடி வாசிக்க, இப்போதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோடு சொன்னார். ராஜாக்களில் வருது. அப்போது நான் இந்த வசனத்தில் எதற்காக இந்த வசனத்தை நான் இன்றைக்கி வாக்குத்தத்த செய்தியோட நல்ல ஆசீர்வாதமான வார்த்தை தந்து இந்த வசனத்தையும் தாரிங்கன்னு சொன்னால், ஆவியானவர் சொன்ன காரியம், ஆண்டவருடைய வருகை நெருங்க நெருங்க அன்றைக்கு சோதம்குமாரா பட்டணத்தை அன்று அழிக்க வந்தார். நோவா நாட்களில் அழித்தார். ஏன்? பாவங்கள் பெருகி. கடந்த மாதம் நான் சொன்னேன், பாவங்கள் நம்ம கேள்விப்படாத, இத்தனை ஆண்டுகளும் கேள்விப்படாத பாவங்கள் தேசத்தில் தலைவிரித்து ஆடுது. தகப்பனே பிள்ளைகளை எவ்வளோ பரிதாபம் பாருங்கள். இன்றைக்கி அதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படிப்பட்ட காலகட்டத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கோம். அப்போது அந்த ஓரின சேர்க்கை பாவங்கள், இன்னும் கஞ்சா, என்னென்ன பாவங்கள், அதெல்லாம் பார்க்கும்போது 230 மேலே தேசங்கள் இருக்குது. அந்த தேசத்துக்குள்ளெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்போதும் கர்த்தருடைய கட்டளை, இந்த ஸ்தலத்தை அழிக்க வந்தேன், அழித்து போடு தேசத்தை. தாங்க முடியலை. இந்த 2024 நம்ம ஜனவரியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். எத்தனை கட்டடங்கள் இடிந்து, எத்தனை சேதங்கள். ஆனால் அந்த புதிய மாதத்தில் நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த மதம், என்ன ஜாதி எங்களுக்கு தெரியாது, இயேசு சொல்கிறார், ஆண்டோடைய அழிக்க கர்த்தருடைய வருகை நெருங்க நெருங்க அழிவு காலம். அந்த அழிவு காலத்துக்கு நம்ம தப்பிக்கணும்னு சொன்னால், மதம் மாற்றத்துக்கு சொல்லலை, இருதயத்தில் இயேசுவே இயேசுவே கூப்பிடுங்க. கடந்த நாளில் ஏஜி சர்ச்சில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அப்போது அந்த ஐயா மெயின் ரோடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பப்ளிக்கில்
இயேசுவை பற்றி அழகாக பேசினாங்க. நான் இதயத்தில் அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நிறைய அதுலேருந்து பார்த்தா பஸ் ஸ்டாண்ட், நம்ம பஸ் ஸ்டாண்டில், சுரண்ட பஸ் ஸ்டாண்டில் ஒரு செகண்டுக்கு ஒரு பஸ் போயிட்டே இருக்கு. அந்த செய்தி ஆண்டவர் அந்த இரவு வேளை 7:30 மணி அந்த அவர் பேச 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 ஆண்டவரை பற்றி, பிறப்பை பற்றி, அவருடைய வளர்ப்பு, ஆண்டவர் சிலுவையில் சுமந்த எல்லாம் சொல்ல சொல்ல நிறைய பேர் வெளியே இருந்து உள்ளே வந்து கேட்டாங்க, ஆண்டவரை பற்றி அறியாதவங்களாம். அப்போ நான் நினச்சேன், கண்ணீரோடு நம்ம ஜெபிக்கிறோம், நீங்கள் சுரண்டை ரட்சியம் ஆண்டவர். ஊர்லேருந்து நிறைய பேர் பிழைக்க வந்திருக்காங்க, வெளியிருந்து நிறைய பேர் வராங்க. அவங்கெல்லாம் அன்றைக்கி வார்த்தையில் தொடப்பட்டிருப்பாங்க. அந்த ஐயா பயங்கரமாக பப்ளிக்காக சத்தமாக இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி அழகாய் பேசினார். எனக்கு சொல்ல தெரியல அவருடைய வார்த்தை. ஏன்னா இனி காலங்கள் ரொம்ப சுருக்கம், வியாதி கொடூரம், பயங்கரம், பிரச்சனைகள் கூடிக்கிட்டே போகுது. நம்ம வீட்டுக்குள்ளே பாருங்களேன், சிறு பிள்ளைகிட்ட கூட பேச முடியலை. அப்படிப்பட்ட கால நாட்களில் நம்ம வந்திருக்கோம். அதனால் ஆண்டுடைய வருகை நெருங்க நெருங்க ஆண்டவர் சொல்கிறார். இன்னொரு வசனத்தை பாருங்கள், எரேமியா 2:17. எரேமியா 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை வழிநடத்தி கொண்டு போகிற காலத்தில் நீ அவரை விட்டு, அந்த வசனத்தை நல்லா பாருங்கள், அவர் விட்டு போகிறதுனால அல்லவா இதை உனக்கு நேரிட பண்ணினார். அவர் விட்டு கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் அவரை விட்டு நம்ம போயிடவே கூடாது. எந்த துன்பத்திலையும் அவரோடு கரம் பிடித்து, இந்த பிரச்சனை என் வீட்டுக்குள்ளே இருக்குப்பா, என் கண்ணீர் இவ்வளோ இருக்குப்பா, இதில் நான் உங்களை விட்டு நான் பின்வாங்கவே மாட்டேன், அவரை விட்டு போயிடாதங்க. இந்த செய்தி கொடுக்க வர முன்பாக என் தங்கச்சி பேசினா, ஒரு சாட்சி இயேசு அழைக்கிறாரில் இருக்கா. அங்கே ஒரு சகோதரி, கொஞ்சம் வயசு சகோதரி, கணவர் 40 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த ஜெபக்கு வராதுக்கு ஆண்டரை பற்றி அறியாத சகோதரி ஆண்டரை அறிஞ்சிக்கிட்டாங்க. அதில் பெருக்க, டீ கொடுக்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை செய்வாள். அப்போது என் தங்கச்சிட்ட ஒரு சாட்சி சொல்லியிருக்கா. என்ன சாட்சின்னு சொன்னால், கணவர் ஒரு 7-8 நாட்களாகவே நெஞ்சு கஷ்டப்பட்ட பிள்ளை, நெஞ்சு வலிக்குன்னு சொன்னால் அவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு கொண்டுட்டு போய் அவளை பார்க்கறதுக்கு அவளுக்கு பணம் இல்லை. ஒரு நாள் ரொம்ப நெஞ்சு வலி, இந்த வாரத்தில் என்ன செய்யணும்னு தெரியல, கையில் 20 ரூபா தான் இருந்துச்சான். ஆனால் பல மாதமாக தன்னால் ஏன்ற வேலையை அந்த இயேசுலைக்கிற ஜெபமயத்துக்கு செய்திருக்கா. வேறு அவர்கிட்ட எதுவுமே கிடையாது. அந்த 20 ரூபாயை கொண்டுக்கிட்டு ஆட்டோ கூட பிடிக்காமல் பக்கத்தில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி, சென்னையில் நடந்தது, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டா. டாக்டர் எல்லாம் பார்த்துருக்காங்க, பெரிய பெரிய டாக்டர். அவங்க எவ்வளோ வச்சுருக்கேன்னெலாம் கேட்கலையாம். நம்ம அந்த உயிரை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே 3 ஸ்டட் வச்சு அந்த ஹார்ட்டில் ஆஞ்சிரோ பண்ணியிருக்காங்க. வெட்டு வாடகை, டாக்டர் கூலி எல்லாம் சேர்ந்து 3.5 லட்சம் செலவு. இவள் கையில் எவ்வளோ இருந்துச்சு? 20 ரூபா தான். ஆனால் அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஏம்மா நீ கெட்டு, பணம் கெட்டு, ஆனால் நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டோம், எப்படியாவது நீ கெட்டிடுவ. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் இந்த உயிர் 40 வயசு தான், சின்ன பிள்ளைகள் வச்சுருக்கேன், இந்த உயிரை காப்பாற்றணும். நாங்கள் யாருக்குமே பணம் வாங்காமல் சிகிச்சை பண்ணதில்லை. ஆனால் உன் முகத்தை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு வேதனை, இந்த சிறு வயதிலே கணவரை இழக்கக்கூடாது. அப்போ தங்கச்சிட்ட சொல்லியிருக்கா, நான் ஆண்டருக்கு ஒன்றும் செய்யலை, இப்போ கடனை அடைச்சிட்டேன், என் சொந்தம் வந்தோம், ஊழியக்காரங்க ஏசு அழைக்கிறா, எல்லோரும் சேர்ந்து அந்த பணத்தை கட்டி என் கணவரை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் ஒரு 20 ரூபாய் என் கையில் வச்சுட்டு நான் வடித்த கண்ணீர் ஆண்டருக்கு தெரியும். இன்றைக்கி அதே போல் நீங்கள் பல சூழ்நிலையில் இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களை அழகாய் ஆச்சரியமாய் நடத்த போகிறார். ஜெபிப்போமா? சோத்திர ஆண்டவரே, என் ஜனம், ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாக தங்கும் இடங்களில் குடியிருக்கோம்.
கொடுத்த வசனத்துக்காக சோத்திரம் ஆண்டவர். எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோமா? சோத்திரம் 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 சோத்திரம். இந்த புதிய மாதத்துக்குள் கடந்து போகும்போது ஆண்டவரை, இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு ஜனங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தடுமாற்றங்கள், தவிப்புகள், வேலை இல்லை. ஆவியானவர் சொல்கிறார், இந்த செய்தி கேட்குற நிறைய குடும்பங்களில் வேலையே இல்லை. பிறகு எப்படி பணம் வரும் ஆண்டவர்? இந்த புதிய மாதத்தில் ஒரு வேலையை கொடுக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். கேளுங்கள் தரப்படும் என்று சொன்னீரே, தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். எல்லார் குடும்பத்துக்கும் இந்த வார்த்தை கடந்து போகிறதுக்காக நன்றி. சத்துரு பின்னிட்டு திரும்பட்டும். வியாதியோடு பிரச்சனையோடு புதிய மாதத்துக்குள் போகக்கூடாதுப்பா. எல்லாவற்றையும் விடுதலை எடுக்கிறேன். தீர்வை காணட்டும். கஷ்டங்கள் மாறட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். சோஸ்வா டிவிக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவரே நடக்கிற எல்லா ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து உடைய கிருபை இந்த கட்டிடத்திலும் இருக்கட்டும், கேட்குற வீடுகளில் இருக்கட்டும். இன்னும் இந்த மாதத்தில் எங்கெங்கே இந்த ஊழியங்கள் கடந்து போக வேண்டுமோ கடந்து போகட்டும். கிருபை வாசலுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நிறைய ஆண்டவர் பற்றி அறியாத ஜனங்களை தருகிறீர். அவர்களை ஆசீர்வதியும். துதி கனம் மகிமை இயேசுவுக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, இது மகத்துவமானது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. பாவியை இரட்சிக்கும் பரிசுத்த வாசல் இது. நீதியை போதிக்கும் நித்திய வாசல் இது. பாவியை இரட்சிக்கும் பரிசுத்த வாசல் இது. நீதியை போதிக்கும் நித்திய வாசல் இது. விசுவாசத்தில் வளரச் செய்யும் கிருபையின் வாசல் இது. விசுவாசத்தில் வளரச் செய்யும் கிருபையின் வாசல் இது. இன்னல்கள் தீர்த்திடும் இயேசுவின் வாசல் இது. இன்னல்கள் தீர்த்திடும் இயேசுவின் வாசல் இது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. நடமாடும் எல்லாவற்றையும் போக்கக்கூடிய மகிமையின் வாசலா இருக்கிறது இந்த ஸ்தலமானது.
சமாதானத்தை தருகிறது, மறுரூபத்தை அடைய செய்கிறது. கர்த்தரே தெய்வம் என்று நம்ம எல்லாரையும் அறிக்கையிட வைக்கிறது. மனபாரம் போக்கிடும் மகிமையின் வாசல் இது, சமாதானம் தந்திடும் அன்பரின் வாசல் இது. மனபாரம் போக்கிவிடும் மகிமையின் வாசல் இது, சமாதானம் தந்திடும் அன்பரின் வாசல் இது. மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது, மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது. கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது, கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது. கிருபையின் வாசல் இது, தேவன் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல், சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.